திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் தான் பரஞ்சோதியார். இவர் பல்லவ சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய நரசிங்கவர்மன்கிற மன்னன் கிட்ட சேனாதிபதியா இருந்து வந்தாரு. இவர் என்னதான் போர்க்களத்துக்கெல்லாம் போனாலும் இவருடைய மனசு எப்பவுமே சிவத்தொண்டிலேயே ஈடுபட்டு இருந்தது. அதனால சேனாதிபதி பதவியை துறந்துட்டு முழு நேரமும் சிவனடியார்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தான் வீட்டுக்கு எந்த சிவனடியார் வந்தாலும் அவங்க கேட்கிற உணவு அளிக்கிறாரு. சிவனடியார் வராத நாட்கள்ல அவங்கள தேடி போய் உணவளிக்கிறாரு. அந்த அளவுக்கு தீவிரமான சிவபக்தரா வாழ்ந்து வராரு. ஒரு சமயம் இவர் இப்படி வெளியில போயிருக்கிறப்போ இவரை தேடி பைரவர்ங்கிற ஒரு சிவனடியார் வந்ததா இவர் மனைவி மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பைரவரை போய் பாக்குறாரு. உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு கேக்குறாரு. அப்ப அந்த பைரவர் சொல்றாரு, நான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுறப்போ நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு மனித பசுவா இருக்கும். அதாவது 5 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட எனக்கு அவனை நேர்ந்து விட்டாங்கன்னா அவனையே உணவா சமைச்சு சாப்பிடுவேன்னு சொல்றாரு. பரஞ்சோதியாருக்கு தன்னுடைய மகன் சீராளனோட நினைவு வருது.